பிரதமர் மோடியின் தமிழ் பற்றுக்கு கடுகளவு கூட பொருத்தம் இல்லாதவர் அமைச்சர் உதயநிதி என பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன் கடுமையாக விமர்சித்தார். கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவிளையில் பரப்புரைக்கு நடுவே செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்த மோடி தமிழ் மீது உள்ள பற்றால் தமிழர்களுக்காக உழைத்து வருவதாக தெரிவித்தார். மோடியினுடைய தமிழ் பற்றுக்கு கடுகளவு கூட பொருத்தமில்லாதவர் உதயநிதி அவர் தமிழ் தெரியாதவர் தான், அவர் குஜராத்தி தான். ஆனால் தமிழின் மீது ஆர்வம் கொண்டு அவ்வளோ தூரத்துக்கு செய்துட்டு இருக்க. பாஜக ஆட்சியில் அனைவருக்கும் வீடு, குடிநீர் வசதி, மருத்துவமனை வசதி ஆகியவை வழங்கப்பட்டுள்ளதாக நடிகை நமிதா புகழாரம் சூட்டினார். திருப்பூர் மாவட்டம் திருமுருகன் பூண்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அனைத்து தொகுதிகளிலும் மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களின் அடிப்படை தேவைகளை கேட்டுள்ளதாகவும், திமுக 234 தொகுதிகளில் மக்களை சந்தித்து அவர்களின் தேவைகளை கேட்டுள்ளதா எனவும் கேள்வி எழுப்பினார். இங்க பாஜக ஏற்கனவே எல்லாருக்கும் வீடு கொடுத்தாச்சு, வாட்டர் கொடுத்தாச்சு, ஹாஸ்பிட்டல் கொடுத்தாச்சு, என்ன வேணும் எல்லாம் வசதி ஏற்கனவே ஓட்டிங் பண்ண முன்னாடி தான் எல்லாருக்கும் உங்க கொடுத்தாச்சு. இதுக்கு முன்னாடி 50 வருஷம் 6 வருஷம் வேற ஏதாவது பார்ட்டி இங்க ரூலிங்ல இருக்கு, அவர் ஒரு மேட்டர் எதுவுமே உங்களுக்கு கொடுக்கல, எதுவுமே தரல உங்களுக்கு. தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் பகுதியில் அதிமுக வேட்பாளர் சிவசாமி வேலுமணி அனல் பறக்கும் பரப்புரையில் ஆர்வமாக ஈடுபட்டார். முன்னாள் அமைச்சர் சண்முகநாதன், நிர்வாகிகள், கூட்டணி கட்சியினருடன் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அவர், மழை வெள்ளத்தால் ஏரல் பகுதி வியாபாரிகள் பின்தங்கிய நிலைக்கு செல்லப்பட்டதாக தெரிவித்தார். திருவள்ளூர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் சசிகாந்த் செந்தில் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் சூறாவளி பரப்புரையில் தீவிரமாக மேற்கொண்டார். பெருமாள்பட்டு, ஆரன்வாயில், புட்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் கைச்சின்னத்திற்கு வாக்கு கேட்டு முன்னாள் அமைச்சர் நாசர் உள்ளிட்டோருடன் திறந்த வாகனத்தில் பரப்புரை மேற்கொண்ட அவருக்கு கிரேன் மூலம் பிரம்மாண்ட மலர் மாலை அணிவிக்கப்பட்டது. கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பாஜக வேட்பாளர் செந்தில்நாதன் தேர்தல் பரப்புரையில் பம்பரமாக சுழன்று வாக்கு சேகரித்தார். வீரியப்பட்டி, காளையப்பட்டி, கனியாலம்பட்டி உள்ளிட்ட கிராமங்களுக்கு சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அவருக்கு பெண்கள் வரிசையாக நின்று ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். பரப்புரையில் பேசிய அவர், மோடி 3வது முறையாக ஆட்சி அமைக்கும் போது 100 நாள் வேலை திட்டம் 150 நாளாக மாற்றி தரப்படும் என வாக்குறுதி அளித்தார். 100 நாள் வேலையை 3வது முறையாக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி அமைக்கும் போது 100 நாள் வேலை 150 நாளாக கண்டிப்பா உயர்த்தி கொடுப்போம் என்ற வாக்குறுதியை நான் எல்லா இடத்துலயுமே சொல்லிட்டு இருக்கேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.